ஐநார் நாகேந்திரன் பதவி விலகுவாரார். இல்ல ஒரு நிமிஷம் தம்பி நல்ல கேள்வி கேட்கிறாரா? ஐநார் நாகேந்திரன் பதவி விலகுவாரார். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ற வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் யூபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். இல்ல ஒரு நிமிஷம் நல்ல கேள்வி. இல்ல ஒரு நிமிஷம் தம்பி நல்ல கேள்வி கேட்கிறாரா? மாநில தலைவர் பதவியில இருந்து விலகிறாரா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல தானே ஒரு ட்விட் போட்டிருக்காங்க, ஐநார் நாகேந்திரன் பதவி விலகுவாரார். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்துல பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து பேசும்போது கூட ஐநார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ற வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை, யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் யூபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். அந்த பிளவு என்பது கிடையாது. இப்போ நேற்று இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நேரம் நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க பேசுவோம். அதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா? இதுலயே நீங்க பிளவுபடுத்த நினைக்கிறீங்க? அவங்க சொல்ற டிமாண்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க, நீங்க அந்த டிமாண்ட் எப்படி கொண்டு போவீங்க? என்னன்னா, ஏற்க முடிஞ்ச டிமாண்ட்களை ஏற்கலாம். இன்னும் 8 மாசம் தேர்தலுக்கு இருக்கு. அது பிறகு பார்த்து. MCR Pure Cotton Club, formals and casual shirts.